சுடுசுடு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணி திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டி அக்னிகுண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர். இனி விரிவான செய்தி. திருத்தணி நகரில் புகழ்வாய்ந்த புராதன கோயிலான திரௌபதி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவில் தீமிதி திருவிழா ஒவ்வொரு வருடமும் மே மாதம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த மாதம் கொடியேற்றப்பட்டு நேற்று அக்னி மகா உற்சவ திருவிழா திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்றது. இந்த தீமிதி திருவிழாவில் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதம் இருந்து காப்பு கட்டி அக்னிகுண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர். இந்த தீமிதி திருவிழாவை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் கூடியிருந்தனர். திருத்தணியில் மிகவும் தொன்மை வாய்ந்த இந்த திரௌபதி அம்மன் திருக்கோவில் இந்த ஆண்டும் தீமிதி திருவிழா எந்தவித அசம்பாவித சம்பவமும் இல்லாமல் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மேலும் தீமிதி திருவிழாவில் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் காண்போரை மகிழ்ச்சியடைய செய்தது. தீமிதி திருவிழாவை முன்னிட்டு திருத்தணி டிஎஸ்பி கந்தன் தலைமையில் காவல்துறை ஆய்வாளர் மதியரசன் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் தீயணைப்பு துறையினரும் தீ விபத்து ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பக்தர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடைபெற்றால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருந்தது. திருவிழாவை ஒட்டி திருத்தணி நகரம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. தற்சமயம் நாம் திரௌபதி அம்மன் அருகில் இருக்கின்றோம். இந்த இடத்தில் இப்போது தீமிதி திருவிழா தற்சமயம் நடைபெறுகிறது. அதற்காக இங்கு பக்தர்கள் கூறியிருக்கின்றார்கள். மகிழ்ச்சியோடு அவர்கள் தீமிதி காத்துக் கொண்டிருக்க அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்களும் பெண்களும் இங்கு விரதம் இருந்து திரௌபதி தீமிதி திருவிழா கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக மகிழ்ச்சியோடு இங்கு வந்திருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருடந்தோறும் இந்த மே மாதத்தில் மிக சிறந்த முறையில் மிகப்பெரிய தீமிதி திருவிழா நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு தற்சமயம் இந்த தீமிதி திருவிழா தொடங்கியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய அளவில் தீமிதி திருவிழா நடைபெறுகிறது. 10,000 மேற்பட்ட நபர்கள் இங்கு காப்பு கட்டி தீமிதிக்கின்றனர். அதை காண்பதற்காக 10,000 மேற்பட்ட பொதுமக்களும் வந்திருக்கிறார்கள். திருத்தணி நகரம் முழுவதுமே விழாக்குளம் பூண்டுள்ளது. நாம் தற்சமயம் இங்கு பார்த்திருக்கின்ற இந்த இடத்தில் தான் இங்கு தீமிதிக்கின்றனர். 10,000 மேற்பட்ட அந்த பக்தர்கள் காப்பு கட்டி இங்கு தீமிதிக்கின்றனர். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீமிதி திருவிழா நடைபெறும். அதற்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தோம் என்றால் இந்த சிலை தான் புகழ்பெற்ற திரௌபதி சிலை. இந்த சிலை பார்க்க பொதுமக்களும் பக்தர்களும் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இடத்திலே தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுவது. அதற்காக திருத்தணி பகுதி மற்றும் திருத்தணி கிராம பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருத்தணி வந்திருக்கிறார்கள். இந்த தீமிதி திருவிழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்குகிறது. அந்த நேரடி காட்சியை நாம் காண்பதற்காக வந்திருக்கிறோம். மாபெரும் தீமிதி திருவிழா நடைபெறுகின்றது. அதற்காக இங்கு 10,000 மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி தீமிதி வந்திருக்கிறார்கள். இந்த பார்க்கின்ற இந்த திரௌபதி கோயில் தான் புகைப்பெற்ற அதனுடைய திரௌபதி சிலை. இந்த அருகிலே பார்க்கும் என்றால் இங்கு அக்னி குண்டம் தற்போது பக்கத்தில் உள்ளது. இந்த இடத்தில் 10,000 மேற்பட்ட நபர்கள் தீமிதிக்கின்றனர். அதை காண்பதற்காக 10,000 நபர்கள் வந்திருக்கிறார்கள். திருத்தணியில் புகைப்பெற்ற இந்த தீமிதி திருவிழாக்கான வருடம் பக்தர்கள் குவிந்து கொண்டே இருப்பார்கள். அந்த நேரடி காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருத்தணிக்கு புகை சேர்க்கும் அந்த திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழா தற்போது நடைபெறுவது. அதற்கான ஆயத்த பணிகள் தற்போது நடைபெற்றுள்ளது. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுற்றுப்புறம் மக்கள் பலத்தில் திருத்தணி நகரம் தத்தெழுதிக் கொண்டிருக்கிறது. திரௌபதி கோயில் பகுதியிலும் எங்கு பார்த்தாலும் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்திலே மாபெரும் தீமிதி திருவிழா நடைபெறுவது. அந்த நேரடி காட்சி நாம் காண உள்ளோம். நன்றி.